வணக்கம் அவர்களே. பரிசுர புறநகர் உங்களுக்கு தெரியும், சென்ஸ் அண்ட் நியூஸில் 1200 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இதில் முக்கியமான விடயமே அது ஒரு மிகப்பெரிய மோசடி. தமிழர்கள் வாழ்கிற ஒரு பகுதி தான். அதுவும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத விளக்கமாக சொல்கிறோம். உங்களுக்கு தெரியும், சிக் லீவ் அப்படின்னு சொல்லுவோம், மருத்துவ லீவு. இந்த ஒரு குற்றவாளி கும்பல் என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னால், சமூக வலைத்தளங்களில் ஒரு விளம்பரத்தை போட்டிருக்கிறது. உங்களுக்கு நாங்கள் மருத்துவ லீவு வாங்கி தர்றோம், நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே இந்த நாங்கள் தர்ற சான்றிதழ்களை கொடுத்து லீவ் எடுத்துட்டு அரசாங்கத்தின் இன்சூரன்ஸ்லேருந்து காசை வாங்கிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தினசரி கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளுமே 4000 6000 7000 யூரோக்கள் வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள். இதுக்கு என்ன தேவைன்னு சொன்னால், உங்களுடைய பொது காப்பீட்டு எண்ணும் அந்த உங்களுடைய இன்சூரன்ஸுக்குரிய அந்த ஃபோட்டோ, அது உங்களுடைய பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு எண்ணும் தேவை அப்படின்ற மாதிரி, செக்யூரிட்டி நம்பரும் தேவை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறார்கள். இதை நம்பி 1200 பேர் வரைக்கும் இதை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களும் என்ன சொன்னால், இவர்களுடைய தரவுகளை பெற்று போலியான முறையில் சான்றிதழ்களை கொடுத்து வைக்கி அதை வச்சுக்கொண்டு இவர்கள் மருத்துவ காப்பீட்டை, அதாவது மருத்துவ சிக் லீவ் எடுத்து மருத்துவ காப்பீட்டையும் பெற்று அதில் காசும் எடுத்திருக்கிறார்கள். டீல் அப்படின்னு சொன்னால், வர்ற காசில் 60% அந்த குற்றவாளிகளுக்கு போகும் அப்படின்ற மாதிரியும் 40% இவைக்கு வர்ற மாதிரியும் செய்யப்பட்டிருக்கிறது. இவர்களே பெரிய அளவிலான அமௌண்ட், அதாவது 1200 பேர் மிகப்பெரிய அமௌண்ட் எடுத்திருக்கிறார்கள். மொத்தமாக இவர்கள் எடுத்த தொகை எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 3.5 மில்லியன் யூரோக்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ பிரான்ஸ் அரசாங்கம் இதில் கண்டுபிடிச்சு கைது செய்திருக்கின்றது. மிச்ச பேர் மீது விசாரணை நடத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இது ஒரு மிக பெரும் மோசடி என்றே சொல்லிக்கொள்ளலாம். காரணம், மருத்துவ காப்பீடு அப்படின்றது எந்த ஒரு நாட்டிலுமே பெரிய குற்றம். அதில் நீங்கள் மோசடி செய்கிறது அப்படின்றது இலகுவாக அதில் நீங்கள் மோசடி செய்யக்கூடிய வகையில் இருக்காது. ஆனாலும் பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் உலகத்தின் எல்லா கில்லாடிகளும் அங்கே தான் இருக்கிறாங்க, பரிசில் என்றே சொல்லிக்கொள்ளலாம். அப்படி இருக்க ஒவ்வொரு விஷயத்தை செய்வாங்க, அப்புறம் கொஞ்ச காலத்தில் பிடிபடுவாங்க. ஆனால் பிடிபட்ட அப்புறம் இன்னொரு வருவான், அவன் அதை உடைச்சு அதுக்குள்ள தட்டுவான். அந்த மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மில்லியன் யூரோக்கள், அப்படி 3 மில்லியன் 4 மில்லியன் யூரோக்கள் அப்படின்றது சாதாரண ஒரு சிறு தொகையே இல்லை. அதை ஒரு பெரிய தொகையை அந்த மாதிரி செய்திருக்கிறார்கள். சிம்பிளாக சமூக வலைத்தளங்களில் தான் அவர்கள் விளம்பரத்தை போட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதை நம்பி செயின்ட் ஆண்டனிஸ்லேயே கிட்டத்தட்ட 1200 பேர் சொல்லி பிரான்ஸ் அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. இந்த மாதிரி பணத்தை எடுத்துக்கிறார். அதை ஏமாற்றியும் பணத்தை எடுத்திருப்பது, அதாவது இது குற்றம் தான். அப்போ குற்றத்துக்கு உடந்தையாகிறவர்களும் குற்றவாளிகள் அப்படின்ற மாதிரி தான் சட்டத்தில் இடமளிக்கும். அந்த வகையில் இவர்களும் இவர்களெல்லாம் காசு அதாவது என்ன 40% இவர்களுக்கே வந்திருக்கிறது, 60% அவர்களே எடுத்திருக்கிறார்கள். இது ஒரு பெரிய விசாரணையாக போய் கொண்டிருக்கின்றது. பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு நிறைய அரசியல்களுக்கு தெரியும், எக்கச்சக்கமாக நூதனமான முறையில் பல மோசடிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. தமிழர்கள் வாழ்கிற மாவட்டம், இதில் தமிழர்களும் சம்மந்தப்பட்டிருக்கிறார்களும் தெரியல. 1200 பேருக்குள்ள தமிழர்களும் 1-2 பேரால் சம்மந்தப்படாத வாய்ப்பு இல்லை. மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு குறுக்கு வழியையும் நாடாதீங்க. காரணம், எப்படியும் ஒரு நாளைக்கு பிடிபட தான் முடியும் விளங்குது. அப்போ அந்த பிடிவர நேரம் மொத்தமாக பிடுங்கிட்டு ரோட்டில் விட்டுருவாங்க. அதாவது பெரிய சிக்கலுக்கெல்லாம் மாற்ற வேண்டி வரும். அதனால இருக்கிற இடத்துல சரியான முறையில் இருந்து ஒரு வழியை தான் பார்த்துக்கொள்ளுங்க. இதுதான் எங்களால் உங்களுக்கு சொல்லக்கூடிய விடயம். இது மட்டுமில்லை, விதமாக வரும். அவன் செய்கிறான், இவன் செய்கிறான், இவங்க இத்தனை பேர் செஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க. கண்ணை கவர்ற மாதிரி விளம்பரங்கள் இருக்கும், எல்லாத்துக்கு கதை இழப்பார்கள், எல்லாமே நடக்கும். எதையுமே நம்பாதீர்கள். உங்களுக்கான சொல்லி ஒரு சுய அறிவு இருக்குது, அதன்படியும் நாட்டுக்கான ஒரு சிஸ்டம் இருக்குது, உங்களுக்கு விளங்கும். அதையும் வச்சுக்கொண்டு வாழ்ந்து கொள்ளுங்கள். அதே காணும் அப்படின்றதான் உங்களுக்கு இருக்கிறத விட பறக்கிறது காசு பட்டியல்னு சொன்னால் அந்த இடத்துல தான் தொங்க வேண்டி வரும். நன்றி.